கேரளாவின் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மெப்பாடியிலிருந்து சூரல்மலையில் உள்ள சிறிய தடுப்பணையில் சடலங்கள் உள்ளனவா என மீட்பு படையினர் தேடி வருகிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். தொடர்ந்து தற்போது மீட்பு பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் சடலங்களை தேடக்கூடிய பணியும் நடக்கிறது. அதுக்கு என்ன மாதிரியான உத்திகள் பயன்படுத்தப்படுகிறது? ரகுவரன், விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தற்போது 5வது நாளாக இந்த மீட்பு பணிகளானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்னையிலிருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜேசிபி இறக்கப்பட்டிருக்கு. ஏன்னா மனிதர்கள் நடந்து செல்லாத அளவுக்கு சேரும் சகதியுமா இருக்கிறதுனால ஜேசிபி வாகனங்கள் நிறைய இறக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்க்கலாம், தற்போது அந்த ஆற்றில், அதாவது 3 கிராமங்களிலிருந்தும் அடித்து வரப்பட்டவர்கள் இந்த ஆற்று ஓரத்தில் தான் சடலமாக மீட்கப்பட்டு இருக்காங்க. அதனால தற்போது இந்த சூரமலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செக் டேம், நம்ம இருக்கக்கூடிய ஒரு செக் டேம் நீங்க பார்க்கலாம். இந்த செக் டேம்ல நிறைய பள்ளம் இருந்த இடம் தற்போது மணல் மேடா இருக்கு. இந்த இடங்கள்ல சடலங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மோப்ப நாய்களும் மூலமாக ராணுவத்தினர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த மீட்பு குழுவினருக்கு ஒரு தனியார் மீட்பு குழுவினர் வராங்க. நிறைய மீட்பு குழுவினர் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாவட்டங்களிலிருந்தும் வரவங்களுக்கு இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா ஒரு பகுதியை பிரிச்சு கொடுக்குறாங்க. இந்த பகுதியில் போய் நீங்க மீட்பு பணியை பண்ணுங்க, இந்த பகுதியில் போய் மீட்பு பணியை பண்ணுங்கன்ட்டு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு மீட்பு குழுவினருக்கும் ராணுவத்தினருக்கும் இந்த செக் டேம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த செக் டேம் பகுதியில் சடலங்கள் நிறைய இருக்கிறதாக சொல்லப்பட்ட நிலையில தற்போது அந்த இடங்கள்ல தான் தற்போது இந்த சோதனையானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றுப்படுகை முழுவதுமாகவே பார்த்தீங்கன்னா ஏராளமான தன்னார்வலர்கள் ஏதாவது சடலங்கள் கிடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா 5வது நாள் ஆயிடுச்சு. இந்த மீட்பு பணியை தீவிரப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது. ஏன்னா வீடுகளில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூஞ்சேரி மட்டம் வரைக்கும் இன்னைக்கு இந்த ஜேசிபி வாகனங்கள் சென்றிருக்கக்கூடிய நிலையில அந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதே போன்ற இந்த பகுதியிலும், நம்ம சொல்லக்கூடிய இந்த பகுதியிலும் பார்த்தீங்கன்னா இந்த மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றன. குறிப்பா என்ன பார்க்கறாங்கன்னா, காணாம போனவர்களின் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதனால அவங்க அடையாளம் காண வேண்டிய நிலைமை இருக்கிறது. சடலங்களை எடுக்க வேண்டியதும் தீவிரமா இருக்கு. சார், இப்போ இங்க என்ன போன்ற பணி நடந்துட்டு இருக்கு? இங்கே பாருங்க, அங்கே அந்த செக் டேம் இருக்கு இல்லையா, இந்த செக் டேம்லேருந்து ஒரு 5 அடிக்கு மண் இருக்கு. அந்த மண்ணை எடுக்கிறோம். அந்த மண்ணை எடுத்தால் தான் அந்த மலையிலேருந்து அடிச்சுட்டு வந்ததுல அங்கேருந்து அடிச்சுட்டு யாராவது ஒதுங்கி இருக்காங்களா அப்படின்னு பார்க்குறோம். வேற என்னென்ன மாதிரி ஒர்க் இங்கே போயிட்டு இருக்கு சார்? வேற அதான் மேலே மெய்ப்பாடியில் அவங்க சர்வைவர்ஸ் இருக்காங்களான்னு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே நேற்று 4 பேர் இருந்தாங்க, உயிரோடு இருந்தாங்கன்னு சொல்லிட்டு மீட்டிருக்காங்க. அங்கே அந்த அதாவது இந்த ரிவர் பேங்க் இருக்குல்ல, இந்த ரிவர் பேங்க்ல 2 சைடும் செக் பண்ணி தேடிட்டே வராங்க. இங்கேருந்து அங்கே வரைக்கும், இங்கே ஆமாம், மேலேருந்து இங்கே வரைக்கும், இங்கேருந்து திருப்பி அந்த வாட்டர் ஃபால்ஸ் வரைக்கும். வாட்டர் ஃபால்ஸ்க்கு கீழே வாட்டர் ஃபால் போய் அந்த சுச்சிப்பாரா ஃபால்ஸ் விழுகிற இடத்துல ஒரு டீம் போயிருக்காங்க. 2-3 டீம் போயிருக்காங்க. அவங்க என்ன பார்க்குறாங்கன்னா, அங்கேருந்து திருப்பி மேலே வர மாதிரி அந்த சைடில் ஏதாவது ஒதுங்கியிருக்காங்களா அப்படின்னு பார்க்குறேன். இப்போ முழுவதுமாக பார்த்தீங்கன்னா இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் சடலங்கள் என்ன இருக்கு, அந்த ஏதாவது இடுக்கல்ல ஏதாவது நிறைய சடலங்கள் மாட்டிட்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால சொல்லிட்டு இந்த ஆற்றங்கரை ஓரங்களில் தன்னார்வலர்களோட சேர்ந்தும் இந்த தீவிரமாக தேடும் பணியானது தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. போல நம்ம அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். ஜேசிபி வாகனங்கள் கூட திணறி தான் இந்த பாதையை அடைய முடிஞ்சிச்சு. மிகவும் சிரமப்பட்டு இந்த காட்டு பாதைகள்லாம் கடந்து வந்ததா இந்த ஜேசிபி வாகனங்கள்லாம் இந்த சடலங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தேடும் பணியானது தற்போது நடந்துட்டு இருக்கு. ரகுவரன், தொடர்ந்து இணைப்பில் இருங்க. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவின் கொடூரத்தின் தாக்கத்திலிருந்து சற்று மெல்ல மெல்ல அப்பகுதிகள் மீண்டு வருகின்றன. 5வது நாளாக தொடர்ந்து மீட்பு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் வயநாடு சூரல்மலை பகுதியில் இருக்கக்கூடிய தடுப்பணையில் ஏதேனும் சடலங்கள் சிக்கியிருக்கின்றனவா என்று தேடக்கூடிய பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். 22க்கும் மேற்பட்ட ஜேசிபி இயந்திரங்கள் அங்கு கொண்டு செல்லப்பட்டு தற்போது அந்த பகுதிகளை சீரமைக்கும் பணிகளும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ராணுவம், கப்பற்படை, தீயணைப்புத்துறை உள்ளிட்ட பல்வேறு படையினர் இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் பிராந்திய ராணுவத்தினருடைய முகாமிற்கு வருகை தந்திருக்கிறார் நடிகர் மோகன்லால். அது தொடர்பான தகவல்களையும் பதிவு செய்கிறார் செய்தியாளர் ரகுவரன். தொடரலாம்.
பாலா, இந்த மீட்பு பணியில வந்து ராணுவத்தினுடைய செயல்பாடு வந்து ரொம்ப வேகமா இருந்ததுனால தான் இந்த மீட்பு பணியில வந்து இவ்வளவு வேகம் எடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த சூரல்மலை பகுதியில வந்து இந்த பாலம் கட்டினதா இருக்கட்டும், மீட்பு பணிகள்ல யாருமே இதுவரைக்கும் ஜேசிபி வாகனங்கள்லாம் செல்ல முடியாத இடத்திற்கு கூட ராணுவ வீரர்கள் நடந்தே சென்று அவர்களுடைய மீட்பு பணியை வந்து மீட்டிருக்கிறாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்கள் மட்டுமே 160க்கும் மேற்பட்ட சடலங்களை வந்து மீட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வெகு விரைவாகவே வாகனங்களை எடுத்து செல்வதற்காக இந்த பாலங்களும் இரும்பு பாலமே அமைப்பு கொடுத்தாங்க. அதனால நடிகர் இங்க கேரள மாநிலத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக பார்க்கக்கூடிய நடிகர் மோகன்லால் அவர்கள் ராணுவ வீரர்களுடையிலேயே இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார். ராணுவ வீரர்களை ஊக்குவிக்கும் விதமாக ராணுவ வீரர்களின் முகாமுக்கு சென்று அவர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பாதிப்பு ஏற்பட்ட பகுதி வரை மோகன்லால் வந்து ராணுவ வீரர்களுடைய சென்று அவர்களை சிறப்பித்திருக்கிறார். குறிப்பாக பாத்தீங்கன்னா நேற்று கூட ராகுல் காந்தி இங்க வந்தபோது கூட நாம நேரில் பார்க்க முடிஞ்சது. ராணுவ வீரர்களுக்கு அவர் வந்து ராகுல் காந்தி அவங்க கிட்ட பேசுறதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சது. அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவிச்சாங்க. அதனால ராணுவ வீரர்களினுடைய இந்த இந்திய ராணுவத்தினுடைய செயல்பாடு வந்து இந்த மலைச்சரிவு பகுதிகளில் வந்து மிகவும் பாராட்டக்கூடியதாக இருக்கிறதுனால நடிகர் மோகன்லால் தற்போது ராணுவ வீரர்களுடைய உடையில் ராணுவ வீரர்களுடனே இருந்து வருகிறார். காலையிலிருந்து அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.